And what did Narendra Modi said that time? ना कोई हिंदुस्तान की सीमा में आया है ना घुसा है, யாருமே இந்தியாவிற்குள் வரவில்லை, இந்திய எல்லையை யாரும் கைப்பற்றவில்லை. This is what Narendra Modi had said. And ராகுல் காந்தி அந்த புத்தகத்தில் எதை எடுத்து காட்டுகிறார்? ஜெனரல் நெர்வானே முதல் 3 மணி நேரம் வரை இந்த நாட்டு அரசாங்கத்தோட இன்வால்வ்மெண்ட், இந்த நாட்டு அரசாங்கத்தோட கிரீன் சிக்னலுக்காக காத்து கொண்டிருந்தாராம் 3 to 4 மணி நேரம் வரை. பிரைம் மினிஸ்டர் பதில் கொடுக்கவில்லை, ஹோம் மினிஸ்டர் பதில் கொடுக்கவில்லை, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் பதில் கொடுக்கவில்லை, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அந்த கேட்டுட்டு லைனில் வரணும்னு கூறி நைட்டு 10 மணிக்கு பதிலை கொடுத்தாராம். உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்யுங்கள், நரேந்திர மோடி இந்த பதிலை கொடுத்ததாக. And this is what the reality of Narendra Modi. 56 inch का சீனா எல்லாமே போலியான விஷயங்கள். இதற்கு முன்னாடியே நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன் எந்த விதத்தில் நரேந்திர மோடியின் பின்புலமாக இருக்கக்கூடிய அடானியுடைய கம்பெனிகளில் எந்த அளவில் சைனாவுடைய பணம் இன்வால்வ் ஆகியிருக்கிறது, சைனாவுடைய இன்வெஸ்டர்ஸ்கள் இன்வால்வ் ஆகியிருக்கிறார்கள், அடானியோடைய இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவில் நரேந்திர மோடியின் எலெக்ஷன் கேம்பெயினில் நடந்திருக்கிறது. அதனால் சைனாவை பற்றி நரேந்திர மோடி ஒரு வார்த்தை கூட பேச மறுத்து வருகிறார். Sources had also said there was never any resistance to release 10 men, the Chinese side, but they found the way out to keep Indian waiting. எந்த விதமான ரெசிஸ்டன்ஸுமே சைனீஸ் காட்டவில்லையா, இந்த மாதிரி நாங்கள் விடமாட்டோம் என்று. ஆனால் இந்திய இராணுவத்தை 3 நாட்கள் காக்க வைத்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய 10 இராணுவ வீரர்கள் சைனாவுடைய கைதில் இருந்தபோது கூட நரேந்திர மோடி, அஜித் தோவல், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் யாருமே வாயை கூட திறக்கவில்லை. They cited procedures, asked for some more time to keep things hanging on one or other pretext. ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி இந்திய இராணுவ வீரர்களை தன் பக்கம் வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்திய இராணுவ படையுடன் சைனா ஒரு மைண்ட் கேமை விளையாண்டு இருக்கிறது. பட் our people, the government was quiet.